ஆசான் பிரவீன் அவர்களே, இந்த ஒரு வருடம் எங்களை போன்ற மாணவர்களுக்கு நேர்த்தியாக சிலம்பக்கலை கற்பது கொண்டிருக்கும் உங்களுக்கு மிக்க நன்றி. இப்போது நம் மரபு தற்காப்பு கலை பயிற்சி மையம் கடந்த ஓராண்டு கடந்து வந்த பாதையை காணொளியில் காணலாம். இப்பொழுது திரு கோகுல்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். அந்த லைட் ஆஃப் பண்ணலாமா? பின்னாடி என்ன லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே அந்த லைட் லாஸ்ட் லைட் பண்ணி போடுங்க. லாஸ்ட் உங்க சைடுல இருக்கு. இதுல தர பறக்குது. இந்த நம்ம ஸ்கூல் வந்து ஒரு வருஷம் ஆகப்போகுது. அதோடைய ஜேர்னியை ஒரு சின்ன வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சதுன்றத சொல்கிறோம். முதல்ல வந்து பிரவீன் ஆசான் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல சிலம்பம் ஆசிரியர். அவர் நம்ம நாட்டிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து சிலம்பம் சொல்லி கொடுத்து, சிலம்பம் மட்டும் இல்லை, அவர் பேசுனதே கேட்டுப்பீங்க. அவருடைய நாலேஜ் பேஸே வந்து வேறு லெவலில் இருக்கும். நமக்கு நம்ம ஒரு லெவலில் இருக்கோம்னா அவர் வேறு லெவலில் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி அதில் வந்து இந்த 2024 பிரவாசி பரீட்சை ஈவெண்ட்டுக்கு மாதவன் சார் அவருடைய உதவினால சரவணன் சார் கம்யூனிட்டி மெம்பர் அவங்களுடைய கான்டாக்ட் மூலிமா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சிலம்பத்துக்கு யாராவது இருக்காங்களா சவுதியில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து லக்கிலி ரஷீவ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு சம்மர் வெக்கேஷனில் ஒரு 3 வீக்ஸ் வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் பழகியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே சரி ஓகே இவங்க ஜாயின் பண்ணி பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ரஷி மட்டும் பண்ண வேண்டாம், இன்னும் வேறு யாராவது நம்ம தெரிஞ்ச ஆசிரியர் ஏதாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேடும்போது நம்ம சரவணன் சார் அப்புறம் அன்பு அவங்களுடைய உதவினால பிரவீன் ஆசானுடைய கான்டாக்ட் பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ நல்ல ஆசிரியர் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய உதவினால திரும்ப ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் 10 டேஸ் ட்ரைனிங்கில் இவங்க 2 பேர் 2024 பிரவாசி பரீட்சையில் சிலம்பம் பண்ணாங்க. அப்போவே வந்து நல்ல அப்ரிஷியேஷன். எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஓகே இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரியாதில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஆசானுக்கும் வந்து ஒரு விருப்பம் இங்கே வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கணும். அதுவும் இல்லாமல் சவுதி ரியாதில் சிலம்பம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி அவருடைய கலையிலும் அவருடைய கண்டினியூ பண்ணணும், நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அவர் விருப்பப்பட்டார். அது தெரிஞ்ச உடனே நம்ம நண்பர்கள், நம்ம பேரண்ட்ஸு, அந்த ஃபஸ்ட்டு பேட்ச்சு கண்டிப்பாக அவரை மறக்கவே முடியாது. ஒரு 5-6 பேரண்ட்ஸ் வந்து சேர்ந்து சரி ஓகே நம்ம பசங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நார்மல் ஓப்பன் கிரவுண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ரொம்ப ஹார்ட் ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக 3 வீக்ஸில் எங்களுக்கு வந்து கத்தரில் ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. நம்ப மாட்டீங்க, அந்த 3 வீக்ஸ் பசங்க அண்ட் பேரண்ட்ஸ் கூட ஒரு சில பேர் பண்ணாங்க. நம்ம விஜய்லாம் ஒரு 6 ஸ்டூடெண்ட் போனோம். பட் அங்கே போய்
பார்க்கும்போது அந்த ஏஷியன் லெவல் டோர்னமெண்ட் அது. அந்த டோர்னமெண்ட்ல எல்லாருமே வந்து அதர்ற மாதிரி நம்ம பசங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. நான் வந்து இன்னும் எங்களுக்கு சிரமம் சுத்தவே தெரியாது, எங்களுக்கு பழக்கம் கிடையாது, 2 வீக்ஸ் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இதில் நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு. பட் அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, உங்களால் முடியும், நான் சொல்லித்தரேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி பசங்களும் சப்போர்ட் பண்ணாங்க, பசங்களுடைய பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து அந்த நம்பிக்கை, அந்த சப்போர்ட், அந்த இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுலேருந்து ஆரம்பிச்சு பசங்க போய் அதில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணாங்க. இப்போ ப்ளே பண்ணாங்க. இந்த லோகோவோட எக்ஸ்பிளனேஷன் ஆசான் கொடுத்தாரு. கம்பெனிமெண்ட்டுக்கு அப்புறமா யுஏஇல அபுதாபியில ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதாவது 2.5 hours கண்டினியூஸாக சிங்கிள் ஸ்டேட் சுற்றுறது. அதுலேயும் போன பசங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. அது கம்ப்ளீட் பண்ணது மட்டும் கிடையாது, இல்லை அந்த ஈவெண்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து 2.5 hours. ஆனால் நீங்கள் பசங்க ட்ரைனிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2.5 hours மேலேயே ட்ரைனிங் எடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய நார்மல் செஷனே தேர்ஸ்டே இருந்தாலும் சரி, சாட்டர்டே இருந்தாலும் சரி, மோர் தென் 2.5 hours. ஸோ வி ஆர் சாலிட், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது ஒரு சிலர் கஷ்டப்பட்டாங்க. பட் நம்ம பசங்க யாருமே வந்து ஒரு துளியளவு கூட கஷ்டப்படல. அவங்க இன்ஃபேக்ட் நிப்பாட்ட மாதிரியே இல்லை, 2.5 hours இல்லை, அதுக்கு மேலே அப்படி பண்ண சொன்னால் கூட பண்ணுவாங்க அப்படின்ற ஸ்டேஜில் இருப்பாங்க. அதுக்கடுத்து அடுத்த ஈவெண்ட்டு சிலம்பம் கட்டால 2025 ஈவெண்ட். இப்போ இது ரீசெண்டாக போனோம். இது வந்து வேர்ல்ட் லெவல் ஈவெண்ட்டு. இதில் வந்து இந்த வேர்ல்ட் லெவல் ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட 6 கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. மலேசியா, சிங்கப்பூர், 9 கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்தே ஒரு 5-6 டீம் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு பயம், எப்படி இருந்தாலும் இந்தியாவிலேருந்து வந்தால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் கோச்சிங் தான். அதுக்கப்புறம் புருஷோத்தமன் சார்பா நடுவே ஜாயின் பண்ணிட்டார் ஆசானும். 2 பேரும் சேர்ந்து நல்லா கோச்சிங் கொடுத்துட்டு இங்கேயும் போயிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மெடல் கிடைச்சது. அதுதான் வந்து ஒரு நல்ல இங்கே மோர் தென் 200 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க.
இப்போ இதுல சில்வர் எடுத்தவங்களும் பிரான்ஸ் எடுத்தவங்களும் அவங்க கம்மி எதுவும் கிடையாது. அவங்களோட காம்படிட்டன்ட் வந்து அதை விட கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அன்லைக்லி தே காட் ஜஸ்ட் சில்வர் அண்ட் பிரான்ஸ். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி ஈவெண்ட்டு நம்மளோட நண்பர்கள் இந்த கம்யூனிட்டியில் நம்ம விஜய், அன்பு, பிரகாஷ் எல்லாம் அவங்க சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் வழக்கமாக வைக்கிறது பழக்கம். அதுலேயும் வந்து ஒரு 10 minutes பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கு ட்ரைனிங் வந்து நீங்க மிலிட்டரி ட்ரைனிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட பயங்கரமா இருக்கு. நாங்கள் ஒரு சில நேரம் பசங்க விளையாடும் போது இல்லை ட்ரைனிங் கொடுக்கும்போது நாங்கள் ஓரமாக இருந்து பார்த்துட்டு இருப்போம். எங்களுக்கே டயர்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது ரீசெண்டாக நடந்த பிரவாசி பரிசை ஈவெண்ட் 2025 செகண்ட் இயர். இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சது. முதல்ல அதுக்கு நன்றி. சிரமம் பண்றவங்க அந்த சின்ன ஸ்பேஸ்ல 2 பேர் 3 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து நிறைய பேர் அலோவ் பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் பேசி கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம். இதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேஜ் ஏற முடிஞ்சது. அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் பேர் போச்சு, அவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சுது. ஸ்டேஜை பாதுகாக்கிறதுக்காகவே வந்து அடியில் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஈவெண்ட்ல வந்து வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கொடுக்க முடியல. கண்டிப்பா அடுத்த முறை வந்து அவங்க கண்டிப்பா ஸ்டேஜ் பண்ணுவாங்க. காத்தே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி.